என்ன பார்க்காதே போயிட்டாரு. அண்ணி அந்த சாப்பிட்டே கிடையாதுமா. ஆமா நான் பால் தான் கூட 1.5 லிட்டர் தான் சாப்பிட்டேன். எங்க அண்ணி போல யாருமே இருக்க முடியாதுடா பையா. பசி கேளுங்க. ஏன்னா குழந்தை ஒரு 10 பூரிக்கு மேல சாப்பிட மாட்டேங்குது, ஒரு 20 இட்லி மேல சாப்பிட மாட்டேங்குது. என்னவா அப்படியே ஏங்குது. ஐயோ அழுவாதங்க நீ. குழந்தை தாங்க முன்னு குஞ்சு அடிச்சு போட்டேன். என்னது கோழி குஞ்சு அடிச்சு சூப் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுது. அண்ணி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீ அண்ணன் சீக்கிரமா வந்துருவாரு. அண்ணன் மேல எவ்வளவு பாசம் உங்களுக்கு. பார்க்காத இருக்கவே முடியல என்னால. உங்களை போல ஒரு அண்ணி எனக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியம் அண்ணி. பாருங்கம்மா அண்ணி திருமணத்துல வேலையெல்லாம் செஞ்சு உடம்பு அசதியா இருக்கு, படுத்து உறங்க. நீ சரி நீ ஆகட்ட வாங்க. நீ நல்ல காவல் இருக்கணும். நான் பாத்துருந்தேன். ஆமா படுங்க நீ. இதுல யார் ஏன் பண்ணாடின்னு தெரியலையே. ஒரே சாமியாருக்கு ஒண்ணும் தெரியல. ஏன் தங்கச்சி அவ்வளவுதான் இருக்கும். ஏன்டா என் பொண்டாடி பார்க்கலாம்னு ஆசையா வரேன். இவ்வளவு நேரம் புரியாத படுகிற மாதிரி பார்த்துக்கலாம். என் வேதனை புரியாத இவ்வளவு நேரம் ஒருத்தவன். கடவுள என்ன பண்ணுவோம் தெரியலையே. போச்சு என்னப்பா சொல்லிட்டு மீன் வந்து பார்த்துட்டால. எங்க போனீங்க? போருக்கு தானே போனீங்க? போருக்கு தான் போனேன். இப்ப எப்படி வந்தீங்க? வந்துட்டேன், ஏதோ கல்யாணம் ஆச்சுல்ல. 2 பேரா போனீங்க. எங்க அண்ணனும் கூட தானே வந்தாரு. எங்க அண்ணன் எங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அண்ணன் போற வழியில படுத்து தூங்குற ஒரு இடத்துல. ஐயோ எப்ப பாரு அவருக்கு என்னங்க உடம்பு எதுனா சரியில்லையா? அதான் கல்யாணம் ஆச்சு. மருத்துவர்கிட்ட தான் போலாமா? வாங்க முதல்ல மருத்துவர், நல்ல மருத்துவர் பாக்கலாம் வாங்க. இது டாக்டர் பாக்குற மருத்துவம் கிடையாது. வேற என்னங்க? உன்னை பாக்கணும், பசி, ஒரே பசி. ஐயோ நல்லா சாப்பாடு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க. யாரு அந்த பசி இல்ல, இது வேற பசி. வேற பசி? நான் என்ன ஒண்ணும் புரியல எனக்கு. அதான் ஒரு ஆணும் பெண்ணும் காக்கா காக்கானா கபடி விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க, கபடி விளையாடு, ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க. ஏன்னா நான் இப்ப உன்ன அந்த காதல் சொல்லுவாங்கல்ல, ஏங்க ஒரு ஆம்பளை செய்யற வேலையா இது? போருக்கு போனீங்க, நாட்டு மக்கள் தான் முக்கியம் சொல்லிட்டு போனீங்க. இப்ப எங்க அண்ணனை மட்டும் தனியா தூங்க வச்சுட்டு வந்திருக்கீங்களே. நாட்டு மக்கள் தான் முக்கியம், பொண்டாட்டியும் முக்கியம் இல்ல. அதனால வேணாம் விடுங்க. இரு, தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா, எது வந்தாலும் பொறுமையா பேசு. அண்ணி எழுந்துருவாங்க, நான் போகணும், விட்டுடுங்க. சாந்தி, உன்னை பார்க்கும் பொழுது என் மனசு எப்படி தெரியுமா? எப்படி? அத்த மக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வச்சு அத்தனையும் மறந்து போட்ட அதையே உன்னை பார்த்ததுமே கொஞ்சமே அது அச்சுதமே உன்னை கொஞ்சமே
நீ பார்க்கையிலே மனசுக்குள்ள கையில் வரும் நேரத்திலே மொத்தமாய் வணக்கம் நீயும் எல்லாம் நேரத்திலே மட்டும் பாருங்கள் கண்ணால பொண்ணோட மனசு பொண்ணாக காதல மாமா ஆனா கூட மாறி தமிழா பாடி தமிழில போட்டிருப்பேன் மொத்தமாடி வளரம் போல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் இருக்கு? ஐயோ ஆசை என்பது ஆம்பளைக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என் மேல ஆசையே கிடையாது. ஆம்பளைக்கு விட பொம்பளைங்களுக்கு தான் ஆசை அதிகம்னு சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் சொல்றேன். ஆமா நீ எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் தரக்கட்டா என் பட்டு ஆ, தரக்க போறியா? ஆமாங்க என்னத்த? வாயங்க அப்படியா? ஆமா. சரி சரி சரி. காற்றில் ஆடும் மானே என்னை இப்ப சுகத்தை நான் பார்த்ததே கிடையாது, கண்டதே கிடையாது, செய்ததே கிடையாது. என்ன ஒரு காதல்! என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கிறா, ஆனா தயங்கா கூச்சப்படுறா. என்ன செய்யணும்? சாந்தி, நல்ல ஆம்பளைக்கு அழகாயுது. ஏன் ஆத்து தண்ணியா இது? ஏன்
அடிச்சிட்டு போறதுக்கு ஆமா கிணத்து தண்ணி தானே கிணத்து தண்ணி தானே எப்போனாலும் மொண்டு குடிச்சுக்கலாம்னு சொல்றேன். ஏன் இவ்வளவு அவசரம்? என்ன செய்வது, ஏங்க என்னால முடியலடி. சரி வந்த வேலை முடிஞ்சுதா? இன்னும் ஒரு முறை. ஐயோ ஐயோ இதுக்கு மேல வேண்டாம். அண்ணி நேரம் முடிச்சிட்டு இருப்பாங்க. சரி நான் போறேன். அண்ணன் நேரம் அங்க காத்துட்டு இருப்பாரு. முதல்ல சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வருவா. போயிட்டு வாங்க. சாந்தி, உன்னிடம் ஒரு சிறு கேள்வி. என்ன? ஏனென்றால் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதனாலே போருக்கு சென்றவன் நான். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல இங்க வந்துட்டு போறேன். ஆமாங்க. நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என்னடா இது நாட்டு மக்களை பார்க்காம இந்த மாதிரி வேலை பண்ண இளவரசரு அப்படி தப்பா நினைப்பாங்க. ஆமா. அதனால நான் இங்க வந்து போனது நீ நானும் ஒன்னா சேர்ந்தது. ஆமா. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் செய்யணும். ஏங்க உங்களுக்கு எங்கன்னா புத்தி இருக்கா இல்லையா? ஒரு கணவன் மனைவி ஒன்றா இருந்தது எந்த பொம்பளை தான் வெளியே சொல்லுவாளா? அதுதான் கேக்குறேன். ஏன்னா அவசரப்பட்டு ஏன் தங்க, ஏன்னா 2 கொண்டை சேர்ந்தா சும்மா இருக்காது. அதனால 2 கொண்டையும் சேரும். ஓ உங்களுக்கும் சந்தேகம் மனசுல. அதனால யாருக்கெல்லாம் சொல்லிட்டுனா உங்களுக்கு இதுதான் சந்தேகம்னா இந்த இளவரசரி அசிங்கம் தானே. ஆமாங்க. அதனால யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஏங்க உங்க நம்பிக்கைக்காக கடைசி வரைக்கும் என்னுடைய உயிரே போற நிலைமை வந்தாலும் நமக்குள்ள நடந்த இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டுமே சத்தியமா சொல்ல மாட்டேங்க. அப்படியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். ஜாகிரதையா இரு. போயிட்டு வா. ஐயோ இந்நேரம் அண்ணி விழிச்சிட்டு இருப்பாங்க. அண்ணி தூங்கி எழுந்ததுக்கு முன்னாடி அவங்க கூட போயிட்டு படுத்துக்கணும்.